பாட்டை வந்து வெறும் அவங்க வாஞ்சித்து எழுதியிருக்கிறான் பரலோக ராஜ்யத்தை. இந்த பாட்டை எழுதினவங்களை வந்து பார்க்குறதுக்கு ஆண்டவர் ஒரு பாக்கியம் தந்தார். லிசி தாசையா அம்மா அவங்க இப்போ இருக்கிறாங்களா இந்த ரீசெண்டாக ஏதோ கேள்விப்பட்ட தெரில. அவங்கள ஒரு நாள் என்னோட கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்கில் நான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். பரலோகத்தை குறித்து அவங்க உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வரும்போது சொன்னாங்க, இதே ஆசை தான் எனக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுப்பா அப்படின்னாங்க. அப்படி வந்த பாடல் தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மனுஷனால் சாதாரணமாக இப்படி எழுத முடியாது. அந்த உலக வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய ஒரு பொருட்டாக இல்லாமல் இம்மை குறித்து ஒரு பெரிய வாஞ்சை பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டியின் மனநாளில் அவரோடு இருக்க அந்த 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 ராஜ்யத்தை குறித்த பாரம் வாஞ்சை, அதுதான் ஜபமாக அழகாக அந்த பாடல் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆமே, என் பிரியமே ரூபவதி என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய சத்தம் ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை கூப்பிட போகிறார். அல்லேலூயா. அதுதான் யோவான் 14 சொல்கிறார். ஆமாம், நான் மறுபடியும் வந்து உங்களை நான் இருக்கும் இடத்துல உங்களை நான் கூட்டிக் கொண்டு போவேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போது பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் இந்த உலக வாழ்க்கையில், உலகத்தின் வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் சஞ்சலங்கள் உண்டு. அதையே நினச்சிட்டு இருந்தோன்னா பாருங்கள், நம்மளால் கரெக்டாக ஓட முடியாது. இப்போ இந்த பரலோகத்தின் மேலே வாஞ்சையும், இயேசுவின் மேலே அவரை பார்க்க போகிறேன் என்ற ஒரு பாரம் வாஞ்சையும் அந்த ஆசை நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் அது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது இந்த உலகத்தின் மேலே இருக்கிற கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் அதெல்லாம் பெருசாக தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு நாள் அதான் சொல்கிறார், அவர்கள் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன். இனி அங்கே சஞ்சலமும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டோடைய பிரச்சனத்தை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை? ஆவியானவராக நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். அப்போ ஒரு காலம் வரப்போது ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆதாம் ஏவாளோட உலாவினாரோ அதை மறுபடியும் ஆண்டரை கொண்டு வரார். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லை? நம்ம ஆண்டரோட உலாவும், அவர் நம்மோடு உலாவுவார். அதான் சொல்கிறார், ஜனங்கள் நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், அவன் என் பிரமாணத்தை அவர்கள் இருதயத்தில் நான் எழுதுவேன்றார். அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு நம்ம ஆண்டர் பிரசனத்தை அப்படி உள்ள அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆவியானவராக நம்ம மத்தியில் ஒரு காலம் வரப்போது இந்த ஆட்டுக்குட்டியின் மனநாளில் நம்மளை கொண்டு போக போகிறார். ஒரு பெரிய விருந்து நடக்க போகுது. ஆமென், ஆமென், ஆமென். அவன் பிரியமை கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்துடுவேன். அந்த 2 அடியை நம்ம சேர்ந்து, கடைசி 3 அடிகளை நம்ம சேர்ந்து நீங்கள் பாட போகிறீங்க. அவன் வாஞ்சையோடு பாடுங்க. அதில் என்ன போராட்டம் கஷ்டம் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம இந்த 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 வாஞ்சையோடு நீங்கள் பாடும்போது இந்த உலக பிரகாரமான கவலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அதனால நான் இந்த உலக பிரகாரமான கவலைலாம் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் ஆண்டறதெல்லாம் மாற்றுவார். ஆமென். அதுதான் தேவ சத்தம். நீங்கள் ஆண்டருக்குள்ள மகிழ்ச்சியாக பலத்தோடு இருக்கணுன்ற சத்தம். அப்போ விசுவாசத்தோடு பாடுங்க, ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். என் பிரியமே ரூபவதி. ஆமென். அந்த அடி. அப்புறம் என் நேசர் என்னுடையவர், நான் மகிழ்ந்து துதித்திடுவேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அசையோடு பாடி நம்ம ஆண்டரை நாம் மையப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. இயேசுவே, இயேசுவே, ஆத்மநேசரே, சாரோனின்
செல்வேன் நேரம். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மட நாளிலே. நாம் மகிழ்ந்து துதி சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நம் மேகத்திலே. சுத்த பிரகாச glory 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 glory. சுத்த பிரகாச ரபகதல ரமா. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் என் இயேசு பெரியவரே. துதிப்போம் துதிப்போம், அவரை உயர்த்துவோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரரே எங்கள் இயேசுவே. ரபகதல உரபல மகதுரபல துரமன. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியால் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியால் பிழைப்பார். என் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடி. ரெண்டு கையை உயர்த்தி அவர் பாதம், அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட ஹல்லேலூயா பிழையற்றவர்களாய், அவர் வரும்பொழுது அவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் காணப்படும்படிக்கு உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் ஓ ஹல்லேலூயா சுத்திகரிக்கப்படட்டும், நிலைத்திருக்கட்டும் எழுதுனீங்களேப்பா. சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மேலே இருக்கிற வாஞ்சை, பரலோகத்தின் மேலே இருக்கிற வாஞ்சை பெருகும் பொழுது இந்த உலக கவலைலாம் பெருசாக தெரியாது. ஹல்லேலூயா. உலக கவலை பெருசாக இருக்கு. ஏன்னா இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஒரு இது, அந்த ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அது போகும்போது மரணத்தை குறித்து பயம் வந்துட்டு. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு மரணம் குறித்து பயம் இருக்கு. நான் கேள்வி, இது மரணம் எல்லாருக்கும் பயம். இப்போ இயேசுவின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு பயமே இருக்கு. ஆமென். செகண்டரி நம்ம குடும்பம், சில பிள்ளைகள் இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் ஒரு பெரிய நிச்சயம், ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. எவ்வளோ பெரிய கிருபைங்க. ஹல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு. அதான் ரோமர் 8 எழுதுறார்,
There is no condemnation for those who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. இதை ரொம்ப வளர்க்குறோன்னா வேற எங்கேயும் போயிடும். ஆனால் பெரிய உண்மை என்ன தெரியுமா? அவரை சார்ந்த அவரை நம்பிக்கையாய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய சிங்காசனம், வெள்ளை சிங்காசனம் இருக்கு. அவன் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது, நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே நம்ம போகாதபடி ஆண்டவங்களை கூட்டு போயிடுவார். அல்லேலூயா. அதற்கான இதெல்லாம் இங்கேயே உலகத்துல சரி கட்டிடுவார். நம்மளை சுத்திகரித்து எப்படியா அழகாக உள்ள கொண்டு போயிடுவார். ஆமென். அப்போ ஒரு பெரிய நமக்காக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே துக்கம் இல்லை. ஆமென். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே அழுகை இல்லை, போராட்டம் இல்லை, கடங்காரங்களாம் அங்கே வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், வீடு கட்டுற பிரச்சனைலாம் இருக்காது, நோய் இருக்காது, பலவீனம் இருக்காது. இப்போது இந்த உலகத்தில் இந்த பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை. அப்போது அங்கே தான் போக போகிறோம், இங்கே எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு இல்லை. பவுல் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறாரு. இங்கே ஆண்டர் வச்சிருக்கிறத ஒழுங்காக செய்யணும். அல்லேலூயா. நல்லா போராடணும். நான் சாகாமல் பிழைத்திருந்து, ஆமாண்ணே, அவருடைய செய்கைகளை அந்த காலம் வரைக்கும் நல்ல ஊழியம் செய்யணும், நல்லது செய்யணும், நல்ல நற்கிரியை செய்யணும். ஆமென். அவருக்கு பிரியமானது செய்யணும். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இல்லைன்னா எப்பயோ கூப்பிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம இங்கே இருக்கிறோன்னா அது தேவ சித்தம். அப்போது இன்னும் நல்லா ஓடணும். பக்கத்தில் சொல்ல இன்னும் நல்லா ஓடுங்க. அல்லேலூயா. நல்லா ஓடணும். ஆமென். போராட்டம் சஞ்சலம் வரும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தை வைத்தேன், ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் கொஞ்ச நாள் தான், உனக்காக ஒரு நல்ல இடத்த நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். எவ்வளோ ஓட முடியுமோ ஓடு, எவ்வளோ பாடுகளை சகிக்க முடியுமோ சகிச்சுட்டு, ஒன்றும் மறந்துடாது, நான் ஜெயத்தோடு உன் பக்கத்தில் எப்போதும் நின்று கொண்டிருக்கிறேன். சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் வெற்றியாய் அவர் முடித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அந்த விசுவாசத்தில் ஓடுங்க. ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த கடைசி நாட்களிலே அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நின்று இன்னொரு பாடலை கூட பாடும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை என் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும். தூயாதி தூயவரே தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை என் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன, உயிருள்ளவரை என் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது, நல்ல கரங்களை தட்டி அறிக்கை செய்து பாடுவோம். தூயாதி
நான் பாடுவேன். நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோயை நீக்கினீரே. அருளின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோயை நீக்கிடுவே. பாரில் எனக்கு உள்ளவரேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரனின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரனின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவர், உமது புகழை நான் பாடுவேன். பாடுவோம். ஓ தூயவரே, பரலோகில் இடமுண்டு என்றவரே, அறிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுவே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, அறிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரனின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? ஓமை துதித்து பாட கிருபதாங்க. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரனின் சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், நாள் என் உள்ளம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரனின் புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? சேர்ந்து பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். பாரில் எனக்கு உயிருள்ளவரனின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? புகழ் பாட வேண்டும். இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே. பிசாசின் சோதனை எதிர்த்தாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை சோர்ந்து போகாம ஓட கிருபைதாங்கப்பா. சமம் அழிந்திட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் அமிசமும் மயங்கிட்டாலும். எத்தனை பேரு சொல்லபடி இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே, நாளிலுமே, நிலையிலும், எந்த வாழ்வினிலே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே.
ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரித்தாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரித்தாலும், ஐஸ்வர்யம் யாவுமே அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் இயேசு போதுமே, இயேசு போதுமே 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 போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே. மகரலமா என்ன இயேசு போதுமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரம், ஓ ஆவியின் வரங்களினால். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, கேளுங்க. வரங்களினால் எங்களை நிரப்புங்க, கனிகளால் எங்களை நிரப்புங்க. ஓ ஆவியானவரே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்துவா நாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்துவா நாந்திரத்திலே, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர், ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரைச்சிடுவீர். பாடுவோம். ஜீவ ஊற்றினால் என்னை கனி தந்திட நான் செழித்தோம்
கனம் பெற்றிட. தேவாவியே ஜீவனதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே ஜீவனதியே நீ பொங்கி வா. ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே ஜீவனதியே பொங்கி பொங்கி வா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் வல்லமை உண்டு. அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் போதே விடுதலை. ஆவியால் நிரப்புகிறார், ஆவியால் சபையை அலங்கரிக்கிறார். கனிகளால் அந்த மரம் கனிகளால் நிரப்பப்படட்டும் ஐயா. மரங்களால் எங்களை நிரப்புங்க ஐயா. உள்ளும் புறமும் எங்களை சுத்திகரிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையால் மரங்களினால் சபையை நிரப்புகிறீர், நிரப்புவீராக. ஆவியின் மரங்களால் ஆவியின் கனிகளால் உமக்குள்ளே நிலைத்திருக்க, உமக்குள்ளே நிலைத்திருக்க, வசனத்தில் வேரூன்றி கட்டப்பட. இந்த கடைசி நாட்களிலே வெளிப்புகாரமாய் மாத்திரமல்ல, உள்ளான ஒரு மாற்றத்தை, ஆவியிலே ஒரு மாற்றத்தை, எங்கள் சரீரத்திலே ஒரு மாற்றத்தை, எங்கள் ஆத்துமாவிலே ஒரு மாற்றத்தை, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ராபகலதர மகளர மனரா ஆவியானவரே நல்ல கரங்களை தட்டி மாகரதல மகதரி பலதர மகதல ரமணல நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. ஓ புதிய பாஷைகள் உண்டாகட்டும். தரிசனங்களை காண்பீர்கள் சொன்னீங்களே, கண்கள் திறக்கப்படட்டும். உள்ளான மனிதனை கர்த்தர் புதுப்பிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தெய்வீக பலன் உங்களை ஆளுகை செய்கிறது. ரிகதல மர மகதல மரமணல ஓ ரபகதல. துன்பங்களை ஜெயிக்க, சவால்களை ஜெயிக்க ஓ எங்கள் மேலே உம்முடைய கரம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya. ஓ ரபகதல ரமணலா ஓ துயரே துயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. துயரே துயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோ. துதியும் கனமும் துதியும் கனமும்
நீங்க உயர்த்துங்க, இயேசு உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்து. துதியும் கனமும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துயரே 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 துதிகளுக்கு பாத்திரரே. துயரே துயரே பாத்திரரே. துயாதி துயரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஏழு சபைகளின் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவுகள். ஓ ஹல்லேலூயா. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்கள் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆமென் எவ்வளவு வல்லமை உள்ளவர். அவருடைய உயிர் தெழுந்த ஆவி உங்களுக்குள் வாசமாயிருக்கிறபடியினால் ரெண்டு கரங்கள் ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி என்ன பாரங்களோ கவலைகளோ போராட்டங்களோ தீராத கடன் பிரச்சனைகளோ வியாதிகள் ஆண்டவர் இப்படி உயிர் தெழுந்த வல்லமை இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்க கூடாதபடி உடைய கை குறுகி போகவே இல்லை அப்பா. ரேகாதாலாமா ஆவியானவரே ஆவியானவரே துதிங்க துதிங்க அவரை துதிங்க. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றியா. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே என் மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே நீ மனமே, சோர்ந்து போகாதே. ஆமென். இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம், அநேக நேரங்களிலே சஞ்சலங்கள், பாரங்கள். ஆனால் நம்மோடு ஒருவர் இருக்கிறார், நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர். ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் உம்மை நாங்கள் அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. பிரசன்னமே பிரசன்ன பிரசன்ன
பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த பிரசன்னம். கடைசியாக பிரசன்னமே, ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 ஆரபகதலரம ஓரகதல பரகதுல பரம. என் நண்பரே சுரு, என் ஆத்மனே சருக்கு, என் நண்பரே சுருக்கு, ஆத்மனே. கையை உயர்த்தி விலையேற பெற்ற விலையேறப்ப அறிக்கை பண்ணுவோம். உம் ரத்தத்தா விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் ரத்தத்தா விடுதலை கொடுத்தீ. அறிக்கை பண்ணுங்க. ராஜாக்களா லேவியராக உமக்கென எத்தனை கிருபை ஐயா. ராஜாக்களாக லேவியராக உமக்கென ஆராதனைன்னு சொல்லுவோமா. ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. என் நண்பரே சுக்கு, என் ஆத்மனே சருக்கு, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தீற்றும் தெய்வமே. சேர்ந்து உயர்த்துவோமா. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா, அபிஷேகநாதரே. அன்பால் அனல் மூட்டுமையா, அபிஷேக ஆராதனை இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்காய் ஜீவன் கொடுத்தவரே, சாட்சியாய் வாழ கிருபை தாங்கப்பா. என் நண்பர் ரே பகல மதுர பலா ஷேகே தேலே ரே பலே ராமா. என் நண்பர் ஷேலே ராமா ஹந்துரா மனலமா ஏசருகு. ஓ ஹalleluya. சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, அவன் அவனுக்கு ஏற்ற பலன் என்னோடு வருகிறது என்று சொன்னான்.
சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. என்னோடு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து தேவ சமூகத்தை நோக்கி வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துடைய 30ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவெளியிலே நமக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. ஏலிக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை புறப்பட்டு வருகிற நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய இருதயத்தினுடைய ஏக்கம் பாருங்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தரை கனம் பண்ணுவது என்பது எதை காட்டுகிறது? நாம் அவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது. ஆமென். நாம் அவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது. ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் அன்பு கலந்த பயத்தோடு. ஹல்லேலூயா. 2ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனம் அதை தான் நமக்கு போதிக்கிறது. 2ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடனே களி கூறுங்கள். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தரை சேவிக்க வேண்டுமா? பயத்தோடு சேவிக்கணும். பயத்தோடுன அன்பு கலந்த பயத்தோடு. ஆமென். ஆமாம். பிரஜாதிகள் தங்களுக்கு என்று தெய்வங்களை எல்லாம் உண்டு பண்ணி கொள்கிறாங்க. எல்லை தெய்வம்னு வைக்கிறாங்க. ஊருக்கு வெளியே வச்சு பார்த்திங்கன்னா பெரிய உயரமான சிலை, 2 பல்லை நீட்டிக்கிட்டு கண்ணை வெளியே வச்சுக்கிட்டு அதை பார்க்கும் பொழுதே பயம். ஆமென். ஐயோ, அங்கே போய் நடக்கலன்னா சாமி கண்ணை குத்திரும், காதை குத்திரோன்னு சொல்லி அந்த பயத்தில் மிரட்டி வச்சிருக்கிறான். முழு உலகத்தையும் பிசாசு மிரட்டி வச்சிருக்கிறான். ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நாம் எப்படி சேவிக்க வேண்டுமா? பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவ சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு. காரணம், எல்லா பயபக்திக்கு உரிய ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எப்படி வேணாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம் என்று அல்ல, இப்படிதான் ஆராதிக்க வேண்டும் என்கிற எல்லா பயபக்திக்கு உரியவர் நாம் ஆராதிக்கிறவர். ஆமென். ஒரு பெரிய ராஜா ஆனால் அவர் அறிக்கை செய்கிறார் பாருங்க. 5ஆம் சங்கீதத்தில் அவருடைய அற்புதமான அறிக்கை, அவர் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை அது வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், 7ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், நானோ மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இருக்கிற செல்வத்துக்கும் பேர் புகழுக்கும் அந்தஸ்துக்கும் ஆஸ்திக்கும்
ஒருவேளை அவர் இந்த வார்த்தையெல்லாம் கூட உலக பிரகாரமாக சொல்ல போனால் இந்த வார்த்தையெல்லாம் கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு தெரியும், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக மாற்றினது தேவ கிருபை. ஆமென். அதனால் இந்த உலகத்தில் காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், செல்வங்கள் எல்லாம், அந்தஸ்துகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவை, நிலையற்றவை. நிலை நிற்கக்கூடியவை தேவ கிருபை. ஆமென். ஆக தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை குறித்த ஒரு கனம் இருப்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் இங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆமென். நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கேன்னு கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அது யாரை பார்த்து கேட்குறாரா? என் நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை பார்த்து கேட்கிறார்னு ஊழியத்தினுடைய மேன்மையில் இருக்கிற நபர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே தேவ ஜனங்கள் பயத்துடனே நடுக்கத்துடனே ஜீவனுள்ள தேவனுக்குரிய கனத்தை செலுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். பிரஸ்தாபப்படுத்துறதுன்னா என்னது? சத்தமாக அவரை துதிச்சு பாடி, எல்லாருக்கும் முன்னாடி வெக்கம் இல்லாமல் அவரை பாடி, அவரை உயர்த்தி, அவரை மகிமைப்படுத்துறது, அதுதான் பிரஸ்தாபப்படுத்துறதா அப்படின்னா அதுவும் ஓகே. எல்லாருக்கும் முன்னாடி வெக்கப்படாமல் கர்த்தர் நாமத்தை உயர்த்துறது நல்லது. அதோடு கூட இன்னொன்று மிக முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கையே துதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையே சாட்சியாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை காற்றுல பறக்க விட்டுட்டு என்ன தான் துதிச்சு பாடினாலும் அந்த துதியை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். காரணம், துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆக வாழ்க்கையில் சாட்சி உள்ளவர்களாக, தேவனுக்காக நிலை நிற்கிறவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக இருக்கிற அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதே, அதுதான் தேவனை பிரஸ்தாபப்படுத்துவது. ஆமென். அதுதான் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துவது. எந்த காலகட்டத்திலும் நம்முடைய சாட்சியை கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்கிற வாழ்க்கை. ஆமென். நம்முடைய சாட்சியை காத்து கொள்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கு அதை கோடிட்டு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து கோடிட்டு காண்பிக்கிறார். மார்க் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க் 7:6 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று தீர்க்கதரிசியாகி ஏசாயா நன்றாய் சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் எதில் கனம் பண்ணுறாங்க? உதட்டில் கனம் பண்ணுறாங்க. என்ன கனம் பண்ணுறாங்க? உதட்டில் கனம் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கே திரும்பினா ஸ்தோத்திரம், அங்கே திரும்பினா ஸ்தோத்திரம், உட்கார்ந்தா ஸ்தோத்திரம், எழுந்தா ஸ்தோத்திரம். ஆனால் சாட்சியே இல்லை வாழ்க்கையில். ஆமென். அதை தான் சொல்கிறாரு, உதட்டினால என்னை துதிக்கிறாங்க, ஆனால் இவங்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்குது, தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை அடக்குகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன், ஒடுக்குறேன்றார். ஒரு சத்தமாலே சொல்லாம, கிராமத்தில் ஒரு சிஎஸ்ஐ சபை, அதில் காலையில் பாஸ்டர் வீட்டில் எல்லாம் சர்ச்சு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்போ பக்கத்து வீட்டு கோழி இவங்க வீட்டுக்கு வந்துடுச்சு. ஆமென். பாஸ்டர் என்ன பண்ணிட்டார், டக்குன்னு கோழியை ஒரு கூடையை போட்டு மடக்கிட்டார். எவ்வளோ நாள் துரத்தி விடுறது?
இன்னைக்கு ஒரு விருந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆமென். மனைவிகிட்ட சொன்னார், இன்னைக்கு மதியானம் இது என்ன பண்ணிடு, என்ன இப்படி முழிக்கிறீங்க, குருமா பண்ணிடுன்னு சொல்லிட்டு இவரு சர்ச்சுக்கு போயிட்டாரு. அவங்க அம்மாவும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. இவர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாரு, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு பிரசங்கம்லாம் பண்ணார். இந்த அம்மா வந்து மனசு குத்தப்பட்டு வீட்டுக்கு வந்து திறந்து விட்டாங்க. ஆமென். கோழியை திறந்துட்டோம், கோழி போயிடுச்சு. இவர் மதியானம் அவளாக வராரு, வீட்டில் எப்படி இருக்கும், குருமா நல்லா இருக்கும்னு சொல்லி அவளாக எதிர்பார்த்து வராரு. வாசனையை காணுமே, வாசல் வரைக்கும் வந்து வாசனையை காணுமேன்னு வந்து பார்த்தா உட்காந்து சாப்பாடு இட்டு வந்து வச்சா ரசம். ஆமென். என்ன ரசம் வச்சிருக்கிற, என்ன நீங்கள் தான் சொன்னீங்களே பிறர் பொருளை, அதனால் திறந்து விடணும். அடா அது நமக்கு இல்லை, அது மற்றவங்களுக்கு. ஆமென். அதையே நீ உன் மனசில் ஏன் எடுத்துக்கிட்ட, அது மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. சாமுவேல் ஐயர்னு ஒருத்தர் பாடல் எழுதுகிற ஒரு சிஎஸ்ஐ போதகர் இந்த குறிப்பை எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். பவுல் அதை சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற நானே ஒழுங்கீனமாக இல்லாதபடி நான் சாட்சியாக நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். அப்போ அவரை கனம் பண்ணுகிறது என்பது பயந்து நடுங்கி 9 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்திருப்பது எல்லாம் நல்லது. ஆனால் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தின் மூலமாக அவரை கனப்படுத்துகிற அந்த அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை கனப்படுத்தும்படி என் ஜீவியத்தை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்பேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அமெரிக்க அதிபராக பராக் ஒபாமா பதவியேற்ற பொழுது ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்க தேசத்தினுடைய 16வது அதிபராக ஆபிரகாம் லிங்கன் பதவியேற்ற பொழுது ஒரு பழைய பெரிய வேதாகமத்தை சுமந்து கொண்டு வந்து பகிரங்கமாக பதவியேற்பு விழாவை ஏற்றுக்கொண்டாராம். ஆமென். அதற்கு பிறகு வேதாகமத்தை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு பரபரப்பாக பேசக்கூடியங்க யாருமே இல்லையா. 40வது அதிபராக அதற்கு மேலே பதவி ஏற்க வந்த பராக் ஒபாமா முதல் நாள் ஆபிரகாம் லிங்கன் பதவியேற்ற அந்த பழைய வேதாகமத்தை கையில் சுமந்து கொண்டு வந்து பதவியேற்றாராம். அல்லேலூயா. ஆமென். ஆனால் அடுத்த நாள் பதவியேற்பு விழா வந்து சில முரண்பாடுகள் எல்லாம் இருக்குது, அதனால் இன்னும் ஒரு செரமனி நடக்கும்னு சொல்லி அதை அபான் பண்ணிட்டாங்களாம். சில நாட்கள் 2 நாட்கள் கழித்து மீண்டுமாக பராக் ஒபாமா பதவியேற்பு விழாவில் வந்தபொழுது கை வீசிட்டு வந்தாராம். ஆமென். வேதாகமத்தை சுமந்து வந்து பதவியேற்பது என்பது ஜனங்களுக்கு எரிச்சலாக இருந்ததுனால ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக இந்த முறை கைவீசிட்டு வந்து பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டாராம். அதற்கு பிறகு அமெரிக்க தேசத்தில் பலவிதமான தளர்வுகள்னா விக்கிரகங்களுக்கு முதன்மை கொடுக்கிற பல காரியங்கள், குறிப்பாக வெள்ளை மாளிகையிலே தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற அதிகாரம் அந்த பராக் ஒபாமா நாட்களிலே பிறப்பிக்கப்பட்டதாம். ஆமென். அதற்கு பிறகு உலகத்திலேயே உயரமான சிலை அமெரிக்க தேசத்தில் விக்கிரக சிலை வைக்கப்பட்டதாம். சத்தமர் ஆமென் சொல்லாம. ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக ஜீவனுள்ள தேவனை கனப்படுத்துகிற காரியத்திலிருந்து ஜனங்கள் கீழே விழுகிற காரியங்கள் அந்த நாட்களில் மட்டுமல்ல, இந்த நாட்களிலும் அவைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் கர்த்தரை நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தின் மூலமாக, உண்மையின் மூலமாக, உத்தமத்தின் மூலமாக அவரை கனம் அணுகிறோமோ அந்த கனத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. மத்தேயு 10:32, லூக்கா 12:8 இவைகளெல்லாம் ஒரே சம்பவத்தை தான் சொல்லுகிறது.
மத்தேயு 10:32, லூக்கா 12:8 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவேன். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? பல இடங்களிலே தேவனுடைய நாமத்தை கனப்படுத்துகிற அந்த காரியங்கள், தேவனுக்கு சாட்சியாய் நிற்க வேண்டிய காரியங்களிலிருந்து ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக பல தளர்ச்சிகள் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, மனுஷருக்கு முன்பதாக என்னை யாரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவதற்கு வெட்கப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை பண்ணுவதற்கு அவர்களெல்லாம் வெட்கப்படுகிறார்களோ அவர்களுடைய பெயரை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவதற்கு நானும் வெட்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிக்கை பண்ணுகிற, கனம் பண்ணுகிற மேன்மையான ஸ்தானத்தை விட்டு பிசாசு கீழே தள்ளுறதுக்கு இன்றைக்கும் அவன் பல காரியங்களை முயற்சித்து கொண்டே இருக்கிறான். ஆமென். முயற்சித்து கொண்டே இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்பது அவசியம். சத்தமரல்லே சொல்லாமா? இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை கனப்படுத்துகிற மேன்மையான அற்புதமான அனுபவத்திலிருந்து நாம் கீழே இறங்காதபடி நம்முடைய ஸ்தானத்திலே நாளுக்கு நாள் கர்த்தரை உயர்த்துகிற மேன்மையான சாட்சியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் ஜீவனுள்ள தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லலாமா? தமிழக சட்டசபை பதவியேற்பு விழாவில் ஒரு முறை பெஞ்சமின் நினைக்கிறேன், அமைச்சர் பெஞ்சமின் கையில் வேத புஸ்தகத்தை சுமந்து கொண்டு வந்து பதவியேற்பு விழாவில் பகிரங்கமாக பதவியேற்பு செய்து கொண்டார்கள். ஆமென். அப்படிப்பட்ட அநேகரை கர்த்தர் எழுப்புவாராக. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது வெறும் பைபிளை மட்டும் தூக்கின்னு வந்து நிற்கிறது அல்ல, வாழ்க்கையில் வார்த்தையை ஏந்தி கொண்டு வருகிற மேன்மையை தருவாராக. ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், நீங்கள் தான் நடமாடுகிற நிருபங்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். யூ ஆர் த மொபைல் சர்ச்சஸ். ஹல்லேலூயா. நாம் இங்கே இருக்கிற எல்லாருமே நடமாடுகிற வேதாகமங்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கையை குடிக்க சொல்லுங்க, நீங்க தான் நடமாடுகிற வேத புஸ்தகம். ஆமென். அப்படி நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது நமக்கு அதுக்கு, ஆண்டவரே இந்த காரியத்திற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அந்த தகுதியிலே வளர்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வார்த்தையினாலே நிரப்பப்படுவதற்கு கர்த்தர் வேண்டிய நல்ல கிருபைகளை, பலனை, சத்துவத்தை நமக்கு தருவாராக. ஆமென். இந்த காலவேளையில் கர்த்தர் யாரை கனப்படுத்துவார்? முழு வேத புஸ்தகத்தை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களானால் கர்த்தர் யாரை கனப்படுத்த விரும்புகிறார்? சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். யாரை கர்த்தர் கனப்படுத்துவார்? கர்த்தர் யாரை கனப்படுத்த விரும்புகிறார்? ஆமென். நம்பர் 1, முதலாவது ஏசாயா 43 அதிகாரம். ஏசாயா 43 அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. நம்பர் 1, கர்த்தர் யாரை கனப்படுத்துவார்? அவர் பார்வைக்கு அருமையானவர்களை. ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுங்க, அவர் பார்வைக்கு அருமையானவர்களை. நாம் தேவ பார்வைக்கு அருமையானவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏசாயாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமென். இந்த காலை வேளையிலே தேவ கரத்திலிருந்து, தேவ பிரசன்னத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து
நாம் கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் என்ற தேவ எச்சரிப்பின் சத்தத்தின்படி கர்த்தர் யாரை கனப்படுத்துவார்? நம்பர் 1, முதலாவது, அவர் பார்வைக்கு அருமையானவர்களை. ஹல்லேலூயா. அவர் பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக இருக்கிறோமா இல்லையான்னு நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமேன். 3 பேருக்கு தெரியும். நமக்கு தெரியும். 2வது சொல்லுங்க, கர்த்தருக்கு தெரியும். இன்னொன்று யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். ஆமேன். ஆமாம். இந்த காலை வேளையிலே சற்று நாம் நம்மை யோசித்து பார்க்கணும். நாம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு நல்ல பழமொழி இருக்கு, அகத்தின் அழகு. ஆனால் இப்போ அதெல்லாம் கூட கவர் பண்ணிடுறோன்னு வச்சுங்களேன். ஆமேன். ஆனால் மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார். இருதயத்தை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். இருதயத்திலிருந்து, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து எல்லாம் புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். லேலூயா. இப்படி கை வைங்க பார்ப்போம். இதுதான் நம்ம இருதயத்தினுடைய சைஸ். ஆமேன். இந்த இருதயத்துக்குள்ளேருந்து மார்க் 7ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 ஆகிய வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க. மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து புறப்பட்டு வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. 20ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமேன். மனுஷனுக்குள் இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டதனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். ஆமேன். பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்ன படுத்தும்? என் பார்வைக்கு அருமையானவன் படியினால். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். தகப்பனே, யாருடைய பார்வைக்கு வேணால் நான் என்னை மறைச்சிடலாம், ஆனால் உம்முடைய பார்வைக்கு என்ன பண்ண முடியாது. ஆகவே உம்முடைய பார்வைக்கு அருமையானவனாய், அருமையானவளாய் இருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. ஹல்லேலூயா. தானியேல் 9:23 பார்ப்பீர்களானால், தானியேல் 9:23, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள துணங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. ஆமேன். நான் அதை அறிவிக்க வந்தேன். தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. மணவாளன் மணவாட்டியாகிய சுலமெத்தியை பார்த்து சொல்லும் பொழுது, பிரியமானவள், நீ ரூபவதி என்று அழைத்தது போல, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று அழைத்தது போல, இந்த காலை வேளையிலே நாம் நம்மை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து, தகப்பனே, என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உம்மிடத்தில் நான் ஒன்றும் மறைக்க முடியாது. உம்முடைய பார்வைக்கு அருமையானவனாய், அருமையானவளாய் என்னை ஒரு விசை கூட உமக்கு உகர்ந்த பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்திலே நாம் நம்மை படைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தானியேலை பார்த்து சொன்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆமேன். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆமேன். அதற்கு என்ன காரணம்? தானியேல் 1:8 பாருங்கள். ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும், ஆகவே ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டாம் என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். ஹல்லேலூயா. இருதயத்தில் தீர்மானம் பண்ணினதுனால கர்த்தர் பாருங்க, தானியேலை பார்த்து ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. ராஜா சாப்பாடு கிடைச்சா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சாயந்தரம் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. நான் சீஃப் மினிஸ்டருடைய பிஏ பேசுகிறேன். சீஃப் மினிஸ்டர் வர சனிக்கிழமை காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டில் உங்களை அழைக்கிறாரு அப்படின்னா நம்ம யாராவது வேணான்னு சொல்லுவோமா?
வேணான்னு சொல்லுவோமா? நீங்கள் தலையாட்டாமல் இருக்கிறத பார்த்தா அப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காத பொழுது நான் ஏன் யோசிக்கணும்னு. கிடைச்சா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஆமென். அப்படி தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தானியேலுக்கு. ராஜா சாப்பிடுகிற எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அதை டினை பண்ணார். எனக்கு வேண்டாம், ராஜாவின் போஜனம் மதுபானத்தினால் நிறைஞ்சிருக்கும். நம்பர் 1. ஆமென். நம்பர் 2, ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதாக இருக்கும். ஆமென். ஆகவே ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும், எனக்கு வேண்டான்னு சொன்னார். சத்தமரலிலே சொல்லாமா? எத்தனை பெரிய அற்புதம். ஆமென். இவ்வளோ பயங்கரமான வைராக்கியமுடைய அந்த தானியேல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், விஜயநகரில் முன்னாடி இருந்துச்சு, இப்போ காணோம். இந்த டேர்னிங்கில் வரும்பொழுது பெரிய கொட்டை எழுத்தில் எழுதி போட்டிருப்பான் முன்னாடி. நான் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன் ஒவ்வொரு நாளும், தானியேல் ஒயின் ஷாப். ஆமென். அடா பாவி மனுஷங்களா, தானியேல் உரிமையாளர் ஆபிரகாம். ஆமென். ஆமென் சொல்லுங்கள். பேர் வைக்கிறதுல நம்ம ஆட்கள் பாருங்கள் எப்பேற்பட்ட ஆட்கள். அல்லேலூயா. பேர் வைக்கிறதுல கில்லாடிங்க. பள்ளிக்கரணையில் ஒரு இடத்துக்கு நான் போயிட்டே இருந்தேன், பஸ்ஸில் போயிட்டே இருந்தேன். ஒரு கடை, டெய்லர் கடைக்கு பேரே கிடைக்கல, போட மூதேவி டெய்லர். ஆமென். நீ என் பார்வைக்கு அருமையானவனபடியினால் கனம் பெற்றாய். ஆமென். இந்த காலை தேவ சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே கனம் பெற்றவனாய் இருக்க என்னை படைக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது, ஒவ்வொரு பேச்சு பேசுறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடியும் நாமே நிதானித்து அறிவோமானால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவது, யாரை கர்த்தர் கனப்படுத்துவார்? 91ஆம் சங்கீதம் 14-15 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்பர் 1, அவர் பார்வைக்கு அருமையாக இருந்தால் கனப்படுத்துவார். ஆமென். நம்பர் 2, அவரிடத்தில் வாஞ்சையாக இருந்தால். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஆமென். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? அவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறவர்களை. அல்லேலூயா. இந்த காலைவேளையிலே தேவ சமூகத்தில் நாம் தேவன் பேரில் வைத்திருக்கிற வாஞ்சை. ஆமென். தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த வாஞ்சை எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தர் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய், தாகம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால், 42ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே, மானானது நீரோடையை பார்த்து வாஞ்சித்து கதறுவது போல, 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, என் ஆத்துமா ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவனுமாயிருக்கிறது. 63ஆம் சங்கீதம் 3 வசனத்திலே, வறண்ட நிலம் தண்ணீருக்காக ஏங்குவது போல என் ஆத்துமா கர்த்தருக்காக ஏங்குகிறது. அல்லேலூயா. நாம் அவர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போன பின்பும் என் கண்களாலே அவரை நான் பார்ப்பேன், நானே அவரை பார்ப்பேன். இந்த உள்ளம் திரியங்களால் என் இருதயம் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. உயிர் போற நிலை, மான மரியாதை எல்லாம் போச்சு. ரோட்டுக்கு வந்துட்டார், ஓடு எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு? என் உள்ளம் திரியங்களால், என் வாஞ்சையினால், அவரிடத்தில் எனக்கு இருக்கிற வாஞ்சை என்ன? இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போனாலும் அவர் நிச்சயமாய் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். ஹல்லேலூயா. அவரை நானே பார்ப்பேன். ஆமென். என் சொந்த கண்கள், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை பார்க்கும். இந்த வாஞ்சையால் என் உள்ளங்கள் சோர்ந்து போகிறது. சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா.
இந்த கடைசி நாட்களிலே நாம் கர்த்தர் பேரில் வாஞ்சை உள்ளவர்களாய் எந்த அளவுக்கு வாஞ்சையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். வாஞ்சை, கர்த்தர் பேரிலே வாஞ்சை உள்ளவர்களாக நம்முடைய ஜீவியத்தை எடுத்து கட்டுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை சொல்லியிருக்கிறேன்? என்னென்ன சொன்னேன்? அருமையாக இருந்தா. ஆமென். நம்பர் 2, வாஞ்சையாக இருந்தா. அல்லேலூயா. மூன்றாவது 29ஆம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 29, 23ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஆமென். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். எங்க அகந்தை இருக்குதோ அங்க அழிவு உண்டு. நீதிமொழிகள் 16:18. நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அல்லேலூயா. யார் ஒருத்தவங்க மனமேட்டிமையாக இருக்கிறாங்களோ கீழே விழ போகிறாங்கன்னு அர்த்தம். ஆமென். நான் தான் பெரிய ஆள், என்னை விட ஒருத்தருமே இல்லை, மற்ற எல்லாரையும் அற்பமாய் எண்ணி அற்பமாய் பார்த்து, ஹல்லேலூயா, மற்ற எல்லாரையும் மட்டமாய் நினைக்கிற எந்த நபராக இருந்தாலும் சரி, அது எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, உள்ளத்தில் யாருக்கெல்லாம் அகந்த இருக்கோ அவங்க கீழே விழ போகிறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கீழே விழுவது நிச்சயம். நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை வைப்பேன்னு சொன்னான். ஆமென். லூசிஃபர், லூசு பிடிச்சவன். ஹல்லேலூயா. கீழே தள்ளிட்டார் ஆண்டவர். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அதைத்தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். மனிதனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டு வரோம். நான் தான், வேற யாரும் இல்லை. பல ஊழியக்காரர்களே பார்க்குறோம். மற்றவர்களை அற்பமாய் எண்ணி பேசுகிற, கொய்யான்றது, வெண்ணன்றது, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கடந்த நாட்களில் மேட்டிமை நிமித்தம் கீழே தள்ளப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு. சத்தமாமைன்னு சொல்லலாமா? அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்குள்ளே எப்போவுமே மனத்தாழ்மை இருக்கணும். ஆமென். மனத்தாழ்மை எனக்கு தேவை. சத்தமாக சொல்லுங்கள், மனத்தாழ்மை எனக்கு தேவை. மிக 6:8 அதை தானே சொல்கிறது. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். தாழ்மையை தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. வீட்டில் தாழ்மை இருக்கணும். சகோதரிகள் தாழ்மையாக இருக்கணும். புருஷன் 2 வார்த்தை கோபமாக பேசினா தாழ்மையை வச்சுருக்கணும். ஆமென். நீ நாடா பேசுறது, நீ நாடா பெருசாக கிழிச்சிட்ட, நீ நான் சம்பாரிச்சின்னு வந்துட்டேன், என்னால் தான் வீடு ஓடுது. ஆமென். இப்படியெல்லாம் பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசுகிற நபர்கள் இருக்கிறாங்க. அதனால் வீடு சின்ன பின்னமாக உடஞ்சிருக்கு. இன்றைக்கி நிறைய வீடு சின்ன பின்னமாக உடஞ்சிருக்கிறது காரணம் வாய் தான் காரணம். ஆமென். வாயில் நல்ல வார்த்தை, அமைதியான வார்த்தை, கிருபை பொருந்திய வார்த்தை இருந்தால் எத்தனையோ வீடுகள் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு 4:10 வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ரோமர் 12:10 சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். முந்தி கொள்ளுங்கள். கனம் பண்ணுறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணுறோமா?
இரு அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறாரான்னு பார்ப்போம். நேற்று வந்த ஆமென். நான் எத்தனை வருஷம் விசுவாசி, நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், முதல்ல அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னா பெருமை உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எனக்குள் பெருமை இருக்கக்கூடாது. சொல்லுங்கள் இந்த வார்த்தையை சத்தமா. அப்படி சொல்கிறனால பெருமை போயிடுமா? பெருமை இருக்கும். ஆமென். ஏதாவது ஒரு விதத்தில் உள்ளே உட்காந்துருக்கும், அவனை தூக்கி வெளியே அப்பப்போ அடித்து விரட்டிக்கினே இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். 5 கொசுவை நீங்கள் அடித்து போட்டனால உலகத்தில் கொசுவே இருக்காது, என் வீட்டில் இனிமேல் கொசுவே வராதுன்னு சொல்ல முடியுமா? 10 கொசுவை அடித்து போட்டாலும் 11 கொசுன்னு சுத்தம். ஆமென். ஆமாவா இல்லையா? அப்படி தான் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னென்னலாம் கொசுவை விரட்டுறதுக்கு என்னென்னலாம் நம்ம வைக்கிறோம், அப்படி தானே? அதை மாதிரி இதை பெருமையை விரட்டுறதுக்கு என்னென்னலாம் இந்த தேவ சமூகத்தில் நாம் கை கொள்ள முடியுமோ அவைகளை எல்லாம் விழிப்பாக இருக்கணும். விழிப்பாக இருக்கணும். சத்தம் ஆமைன்னு சொல்லுங்கள். விழிப்பாக இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களை கனம் பண்ணுவார். தாழ்மையாக இருந்தால் கனம் பண்ணுவார். ஆமேன். அருமையாக இருந்தால் கனம் பண்ணுவார். அப்புறம் வாஞ்சியாக இருந்தால் கனம் பண்ணுவார். தாழ்மையாக இருந்தால் கனம் பண்ணுவார். ஆமேன். இந்த தாழ்மை நமக்குள்ளே வர்றது தான் கர்த்தர் விரும்புகிறார். தாழ்மை அவ்வளோ சீக்கிரம் வந்துருமானா வராது. தாழ்மை நமக்குள்ளே வரணும். ஆண்டவரே தாழ்மையை தாரும். ஆமேன். தாழ்மையை தரித்து கொள்ள கிருபை தாரும் என்று தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது நிச்சயம் நல்ல கிருபைகளை தருவார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. 2 தீமோத்தேயு நம்பர் 4, 4வது யாரை கர்த்தர் கனப்படுத்துவார்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கனத்துக்குரியவைகள், சில கனவீனத்துக்குரியவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்கு உரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்கு உரிய பாத்திரமாயிருப்பான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கையை குளிக்க சொல்லுங்கள், நீங்கள் தான் அந்த கனத்துக்கு உரிய பாத்திரம். ஆமேன். அப்படியா மையாவா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமேன். நாம் இங்கே இருக்கிற எல்லாருமே கனத்துக்கு உரிய, அவர் கையில் பயன்படுகிற கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வீட்டில் வாசித்தோம் 20ஆம் வசனத்தில், பெரிய வீட்டில் பொன்னாலான பாத்திரம் உண்டு, வெள்ளியினால பாத்திரம் உண்டு, மரத்தாலான பாத்திரம் உண்டு, மண்ணினாலான பாத்திரம் உண்டு. அவைகள் சில கனத்துக்குரியவைகள், சில கனவீனத்துக்குரியவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, ஆமேன், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஆமேன். சும்மா கேள்வி கேட்டு உட்காந்துருக்கூடாது. அந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். ஆமேன். வேர்ட் பை வேர்டு வாசித்தீங்கன்னா எவைகளை விட்டுன்னு அங்கே இருக்குது. சத்தம் ஆமேன்னு சொல்லலாமா? எவைகளை விட்டு அப்படின்னா 16ஆம் வசனம் பாருங்கள். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிலவையை போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகி இருக்க கடவன் என்பதும் அவர் முத்திரித்திருக்கிறது. பெரிய வீட்டில் இதெல்லாம் சொல்லிட்டு ஒருவன் இவைகளை விட்டு. ஹல்லேலூயா. அப்போ எவைகளை விட்டுன்னா நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணணும். எவைகளையெல்லாம் நான் விடணும். சீர்கேடான வீண் பேச்சுகள், ஆமேன், கள்ள போதகங்கள், ஆமேன் சொல்லலாமா? இவைகளையெல்லாம் விட்டு நம்மை சுத்திகரித்து கொண்டா. ஹல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் தன்னை சுத்திகரித்து கொள்கிறார்களோ, ஒவ்வொரு நாளும் அந்த சுத்திகரிப்பது என்பது சனிக்கிழமை இரவு 7 மணிலேருந்து 8 மணிக்கு ஜெபத்துக்கு வந்தால் சுத்திகரிப்பு நடக்கும் அப்படின்னா அது சுத்த போய். ஹல்லேலூயா. சுத்தமாமே சொல்லுங்க.
சுத்திகரிப்பு ஜெபம் நடக்கும், ஆனால் அது வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடியது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒன்று. ஆமென் சொல்லுங்க. நடக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை ஒரு விசை கழுவி அருளும். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை சத்தமாக சொல்லுங்க. இயேசுவே ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி அருளும். ஹல்லேலூயா. அப்போ கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இயேசுவை என்னைக்கு சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி நம்மை நீதிமானாக்கினார். ஆவியில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. ஆகவே தான் பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 2:12 உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு நமக்கு தேவையா தேவையில்லையா? ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரியும் என்று கேட்கணும். ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு எங்கள் வயது மூத்த கிட்டத்தட்ட 98 வயசு ஒரு பாட்டி, அவங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க அன்றைக்கி அவங்களுக்கு டர்ன் வரும்பொழுது, பாட்டி நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணணும் அப்படின்னோடனே அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இயேசுவே நீர் பாவி, நீர் பாவி, நீர் பாவி, நீர் பாவி, நீர் பாவி, இயேசுவே நீர் பாவி இப்படிலாம் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. என்ன பாட்டி இயேசுவை போய் பாவின்ட்டிங்களே? நான் அப்படியே சொன்னேன், இல்லையே நான் தான் பாவின்னு சொன்னேன். ஆமென். பாருங்கள், 98 வயசானாலும் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கான்சியஸ் என்ன? என்னை சுத்திகரிப்பு எனக்கு தேவை. ஹல்லேலூயா. என் கண்களினால், என் யோசனையினால், என்னுடைய கேட்கிறதுனால், என்னுடைய பேச்சினால், என்னுடைய செய்கையினால், நடக்கையினால் எனக்கு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு தேவை. ஹல்லேலூயா. அப்போ சுத்திகரித்து கொண்டால் கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்போம். ஆமென். 4 சொல்லியிருக்கிறேன். என்னென்ன சொல்லியிருக்கிறேன்? அருமையாக இருந்தா, வாஞ்சியாக இருந்தா, தாழ்மையாக இருந்தா, சுத்திகரிப்பு இருந்தால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 4 சொல்லியிருக்கேன். இன்னும் 6 இருக்குது. குறைஞ்சது 2 மணி ஆகும் நினைக்கிறேன். ஆமென். அமைதியாக உட்காந்துருந்தா கனத்துக்குரிய பாத்திரம் மாற்றுவார். மதியானம் சாப்பாடு நீங்கள் போட்டுறீங்களான்றீங்களா? ஆர்டர் பண்ணிவிடுவோமா? கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யோவான் 12:26. யோவான் 12:20. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்பர் 5, ஊழியம் செய்தால் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. என்ன செய்தால் கனம் பண்ணுவார்? ஊழியம் செய்தால் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்தால் கனம் பண்ண மாட்டார், ஊழியம் செய்தால் கனம் பண்ணுவார். பக்கத்தில் கையை கொடுக்க சொல்லுங்க. அட்டூழியம் அல்ல, ஊழியம் செய்தால் கனம் பண்ணுவார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சொல்லலாமா சத்தமா? யார் கனம் பண்ணுவா? ஆமாம். ஆர்கே நாராயணன் நினைக்கிறேன், பிரசிடெண்ட்டாக இருந்த பொழுது, இந்தியாவில் ஜனாதிபதியாக இருந்த பொழுது, இராணுவ வீரர்களுக்கு பட்டம் அளிக்கப்பட்டது. பாரத் ரத்னாவோ ஏதோ ஒரு, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு மேடையில் கூப்பிட்டு அவர்களை சல்யூட் பண்ணி அவங்க கழுத்தில் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த வெகுமதியை அவங்க கழுத்தில் போடுறது ஒரு பெரிய கணம். ஆமென். அந்த நேரத்தில் ஒருத்தருடைய பெயர் கூப்பிட்ட பொழுது, பெயர் கூப்பிட்டாங்க, நான் மேலே வரல, பார்த்தா வீல் சேரில் உட்காந்துருக்கார். 2 காலும் போயிடுச்சு, 2 கையும் போயிடுச்சு. ஆமென். ஒரு இராணுவ வீரர். உடனே ஆர்கே நாராயணன் அந்த இடத்த விட்டு இறங்கி கீழே வந்து அவர் கழுத்தில் அந்த மாலையை போட்டார். சத்தமாமேன்னு சொல்லலாமா? அது உச்சபட்ச கணமாக கருதப்பட்டதாம். சத்தமாமேன்னு சொல்லாமா? எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கல்லை கையில் எடுத்துட்டானுங்க, முழங்கால் போட்டிருக்கிறான் ஸ்தேவான். கல்லை தூக்கி அடிக்க போகிறாங்க. யூதருடைய கலாச்சாரத்தில் கையில் கல்லை எடுத்துட்டானுங்கன்னா சாகடிக்காமல் விட மாட்டானுங்க. ஆமென். கையை கீழே நிறைய கல் இருக்கும், எடுத்துட்டானுங்க. அவர் சொல்கிறாரு, பிதாவானவருக்கு அருகே இயேசுவானவர் எழுந்து நிற்கிறதை காண்கிறேன். அல்லேலூயா. ஆமென்.
ஸ்தேவானுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு உச்சபட்ச கணத்தை பாருங்கள். பிதாவினுடைய வலது பாரிசத்தில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்பதை காண்கிறேன். ஆமென். எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் எல்லாரும் ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும். ஆமென். பக்கத்தில் கையை குலுக்கி சொல்லுங்கள், நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லுங்கள். ஆமென். ஆராதனைக்கு வருவது, நல்ல கரங்களை தட்டி பாடுவது, ஆராதிப்பது கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம். ஆமென். ஆராதனைக்கு வரும்பொழுது வெறுங்கையா வராமல் சில நபர்களை சொல்லி 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 அவர்களை அழைத்து கொண்டு வருவது ஒரு ஊழியம். அல்லேலூயா. ஆராதனை வேலைகளிலே இந்த ஆராதனைகளை ஏதாவது ஒரு விதத்திலே நாம் பயன்படுவது ஒரு ஊழியம். ஆமென் சொல்லுங்க. இந்த திருச்சபை பொறுத்தமட்டிலும் ஒன் மேன் ஷோவே கிடையாது. அல்லேலூயா. பல இடங்களில் ஒன் மேன் ஷோ தான் நடக்கும். ஆமென். ஆனால் இந்த குறிப்பாக அசெம்பிளிஸ் ஆஃப் காடை பொறுத்த மட்டில் எல்லா விசுவாசிகளையும் ஊழியம் செய்வதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு நல்ல வாஞ்சை உள்ள ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமாக இல்லையே சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு ஆராதனை அப்படி தான். ஒவ்வொரு ஆராதனை வேளைகளிலும் அந்த ஊழியத்தில் பயன்படுகிற அநேகரை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லலாமா? ஆக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 5:4 பாருங்கள். எபிரேயர் 5:4, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். Nobody takes this honor on himself, but he is called by God, just like Aaron was. ஆமென். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆக இந்த அற்புதமான இந்த கனத்துக்கு உரிய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறாரே, எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். யாரெல்லாம் கர்த்தர் கனப்படுத்துவாரான்? 5 காரியத்தை சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? அருமையாக இருந்தா, வாஞ்சையாக இருந்தா, தாழ்மையாக இருந்தா, சுத்திகரிப்பு இருந்தா, ஊழியம் இருந்தா, ஆமென், கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. 7 மணி இருப்பமா தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் வேண்டிய விசேஷித்த கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. தேவனே, உம்முடைய அற்புதமான கனத்துக்குரிய ஆண்டவரே பாத்திரமாய் என்னை நீர் வணைந்து கொள்வீராக என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய முடியும். நம்ம நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை கனப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா சொல்லுங்க, மனசார சொல்லுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அவரை கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மைட்டி ஃபாதர், மைட்டி ஜீசஸ். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சத்தமாரிலே சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஆராதனை 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 கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை. ஆமென். ஆமென். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்ற உம்முடைய அற்புதமான வார்த்தையின்படி உம்முடைய கனத்தை பெற்றுக்கொள்ள
நான் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதத்தினுடைய வெளிச்சத்தில் காணும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, தங்களை அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, உற்றார் உறவினர்களுக்கு முன்பதாக கனப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் புறக்கணித்த ஆண்டவரே உற்றார் உறவினர் முன்னிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தி கனப்படுத்துவீராக. என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்ற வார்த்தையின்படி தேவ கிருபை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளங்கட்டும். உமது நாமத்தினால் உமது அடியான் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது.